திருவேற்காடு. திருவேற்காடு கோயம்பேட்டிலிருந்து பூந்தமல்லி செல்லும் வழியில் இருக்கு. அதாவது வேலப்பன் சாவடியிலிருந்து பக்கத்தில் இருக்கு. திருவேற்காடுன்னு சொன்னாவே நமக்கு அங்குள்ள கருமாரியம்மன் கோவில் தான் எல்லாருக்கும் ஞாபகம் வரும். அந்த கோயிலுக்கு பக்கத்தாலேயே இருக்கக்கூடிய ஒரு பாடல் பெற்ற ஸ்தலம் தான் இந்த வேதபுரீஸ்வரர் கோயிலாகும். அதாவது திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற கோயிலாகும். இது 5 நிலை ராஜகோபுரத்துடன் கிழக்கு நோக்கிய ஒரு திருத்தலமாகும். இங்கே இந்த கோயிலுக்கு ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னோம்னாங்க, இங்கு அகத்தியருக்கு சிவபெருமான் தன்னுடைய திருமண கோலத்தை காட்டிய ஒரு தலமாகும். அதனால் இங்கே என்ன அப்படின்னாங்க, இந்த கோயிலில் சிவலிங்கம் சுயம்புவாக எழுந்தருளி இருப்பார். அவருக்கு பின்னால் வந்துங்க சிவன் பார்வதி திருமண கோலத்தில் இருப்பாங்க. அதாவது புடைப்பு சிற்பங்களாக விட்டிருப்பார்கள். பக்கத்தில் விநாயகர் இருப்பார். இன்னொரு சிறப்பு, இந்த மூலவர் இருக்கக்கூடிய விமானம் கஜ பிருஷ்ட அமைப்புடையது. அதாவது யானையின் பின்புறம் போன்ற அமைப்புடையது. இன்னொரு சிறப்பு என்னன்னாங்க, இங்கு நாயன்மார்கள் ஒருத்தரான மூர்க்க நாயனார் அவதரித்த ஒரு தலமாகும். இங்கே அவருக்கு ஒரு சந்நிதி இருக்கு. அங்கே அருகில் சனீஸ்வர பகவானுக்கும் தனியாக ஒரு சந்நிதி இங்கே இருக்கு. அதே போல் இங்கே முருகர் இந்த கோயிலில் வேல் இல்லாமல் கையில் வில் அம்பு வச்சிருப்பார். இந்த கோயிலோட ஸ்தல விருட்சம் அப்படின்னா வெல்வேல மரம். அதாவது 4 வேதங்களும் வேல மரங்களாக இருந்து சிவனை வழிபட்டது. அதனால் இந்த இடத்துக்கு வேற்காடு அப்படிங்கிற பேர் ஏற்பட்டது காரணமே அதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இன்னொரு சிறப்பு, இங்கே நவகிரகங்கள் பத்ம பீடத்தில் எண்கோண வடிவில் அமைந்திருப்பது ஒரு சிறப்பு. அதாவது நவகிரகங்கள் எப்பயும் போல வழக்கமான திசையில் இல்லாமல் பட்ட வடிவில் நம்மை பார்ப்பது போல அமைந்திருப்பது ஒரு சிறப்பு. இங்கே பெருமாளும் ஆதிசேஷனும் வழிபட்டிருக்காங்க. அதனால் இந்த ஆதிசேஷன் இங்கே வழிபட்டதுனால இங்கே பாம்பு கடித்து இந்த எல்லையில் யாரும் இதுவரை இறந்ததில்லை என்கிறார்கள். அதனால் இந்த தலத்திற்கு விஷம் தீண்டா பதி அப்படின்னு கூடிய பேர் இருக்கு.